Hi viewers, take 30 minutes in daily life. ஓகேவா, நீங்கள் ஒரு 8 minutes எடுத்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, பட் நம்ம 30 minutes டெய்லி உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பார்க்க தோணுச்சோ தட் மீன் அதே மாதிரி உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 30 minutes எடுத்துக்கணும். ஓகேவா, தட் மீன்ஸ் உங்களோட நீங்கள் காலை எந்திரிச்சிலேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்கிறீங்க. ஓகேவா, நம்மளுக்கு நீங்கள் பிடிச்சதான் செய்கிறீங்க. ஓகேவா, நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லை, உங்களை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, நம்ம எந்த விஷயத்தை நம்ம அடுத்தவங்க சொல்லி செய்யல. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 minutes வந்து உங்களுக்காக, ஓகே, உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு 30 minutes எடுத்துக்கோங்க. ஓகேவா, 30 minutes எவ்ரி ஒன் ஷுட் டூ. ஓகேவா, கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சே ஆகணும். அப்போ தான் உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி வைக்கோம், யாரும் நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தட் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறது ரீடிங் அண்ட் லிசன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் ரீடிங் லிசன். நம்ம எழுந்திரிச்சோன்னே ஒரு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சு வைக்கவா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஓகேவா, நம்ம எல்லாம் பண்ணிட்டு பிறகு ஒரு 30 minutes நீங்கள் ஒதுக்கி அதில் 10 minutes ஃபஸ்ட்டு ரீடிங் பண்ண வைக்கவா, நல்லா படிங்க, புக் எடுத்து படிங்க. ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் பாருங்கள், ஒரு பிளாக் பாருங்கள், ஒரு சின்ன கண்டென்ட் படிங்க, ஏதாவது ஒரு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஓகேவா, ஒரு இன்னைக்கு புதுசாக விஷயம் தெரிஞ்ச மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். ஒரு கண்டென்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகேவா, இன்றைக்கி ஒரு நாலேஜ், சின்ன சின்ன நாலேஜ் தான் ஒரு பெரிய நாலேஜ் க்ரியேட் பண்ணும். உங்களுக்கு முடிஞ்சாலும் இன்றைக்கி ஒரு நாலேஜ் கேளுங்க. ஓகேவா, இது நீங்கள் ரீடிங் பண்ண முடியலன்னா பாட்காஸ்ட் கேளுங்க. ஒரு மில்லியனர் பாட்காஸ்ட் நிறைய இருக்குது யூடியூப்பில். ஆனால் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம தமிழில் வந்து மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க தமிழில் கூட போகிறது, இங்கிலீஷ் நிறைய இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கிலீஷ்லேயே பாருங்கள், தமிழ்லேயே பாருங்கள், பாட்காஸ்ட் கேளுங்க. இட்ஸ் மோர் தென் வேல்யூபிள். ஓகேவா, பாட்காஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேவா, ஒரு மில்லியனர் பற்றி நம்ம படிக்கிறோம். பட் ரியாலிட்டி பாட்காஸ்ட் வந்து அந்த மில்லியன் உட்காந்து நம்ம பேசுவாங்க. ஓகேவா, அவங்ககிட்ட நம்ம கேட்போம், அவங்களும் சொல்லுவாங்க, நம்மளும் கேட்போம். நம்ம சர்ச் பண்ண தான் முடியும். நம்ம சும்மா விளையாட்டு தானே இருந்தால் முடியாது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிக வேல்யூ கண்டிப்பாக கொடுக்கும். எங்கன்னா பிலீவ் பண்ணி ஆகணும். ஓகேவா, பாட்காஸ்ட் இஸ் மச். ஓகேவா, நம்ம எவ்வளோ முடித்தாலுமே பாட்காஸ்ட் ஒரு 10 minutes கேட்டால் உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ரொம்ப எனர்ஜி அதிகமாக இருக்கும். நம்ம யாரும் உங்களை பார்க்குறீங்க, ஒரு மில்லியனர் பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க டாக் பண்ணுறீங்க, தட்ஸ் மோர் தென் வேல்யூ. ஓகே, கண்டிப்பாக நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். ஓகேவா, ஆர் ஐடியாஸ். ஒரு நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணும். ஓகேவா, ஒரு 30 minutes போனால் 10 minutes இந்த ரீடிங் லிசனிங் பண்ண கூட அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 minutes வந்து ஒரு நியூ ஸ்கில்லை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். ஓகேவா, ஏதாவது நியூ ஸ்கில். ஓகே, மேக்ஸிமம் கம்யூனிகேட் இம்ப்ரூவ் பண்ணுறது அண்டு வேறு ஒரு நியூஸாக ஒரு நியூவாக. ஓகேவா, வேறு நீங்கள் ப்ரொஃபஷனல் இருப்பீங்க, இன்னொரு ப்ரொஃபஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு நியூ ஸ்கில் ஏதாவது. தட் மீன்ஸ் ஒரு நீங்கள் அக்கௌண்டிங் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, நியூ ஸ்கில்ஸ் மீன்ஸ் உங்களால் முடியலனா கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அதான் உங்கள் ஒரே விஷயம் நியூ ஸ்கில்ஸ் பொறுத்த வரையும். இப்போ நீங்கள் விஷயம் செய்கிறீங்க. ஓகேவா, அந்த விஷயம் வந்து ஓகே அது கரெக்டாக தான் பண்ணியாகணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணாவே மேக்ஸிமம் அது ஒரு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கரெக்டாக அது அமையும். நீங்கள் தயவு செஞ்சு பண்ண வேண்டியது நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியாகணும். ஓகேவா, எனி நியூ ஸ்கில்ஸ் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நியூ ஸ்கில்ஸை நீங்கள் பார்க்கணும், சர்ச் பண்ணணும். ஓகே, எத்தனை வகையான ஸ்கில்ஸ் இருக்குது, நம்ம எதை கற்றுக்க முடியும். 61 ways 65 years இருக்குது. திரும்ப நியூ ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோ ஸ்கில்ஸ் கிட்டே இருக்குது. அது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுற மாடல் வந்து 65 மாடல்ஸ் கிட்டே இருக்குது. யாராவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் ட்ரை பண்ணுற முடிஞ்சால் போடுறேன். 65 years கிட்டே நீங்கள் நியூ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்மளே ஓனாக உட்காந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் அந்த உங்களோட டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு வேறு எது மணிலாம் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே அது எண்ட் ஆஃப் த இயர் ஒரு ஆனால் லாங் ப்ராசஸ் எடுக்கும். ஓகே, நம்ம ஒரு சின்னதாக இன்றைக்கே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு 21 ஏஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 23 ஏஜில் நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜில் பிஸ்னஸ் இருப்பீங்க. ஓகே, மில்லியனர் ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்துடுங்க. ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவான கண்டிப்பாக லாங் ப்ராசஸ் தான் எல்லாமே ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். சின்னதாக இன்றைக்கே முடிஞ்சிச்சுன்னா ரிசல்ட் அது அவ்வளோ வேல்யூ இருக்குது அதில். ஓகே, நம்ம தேர்ட் பாயிண்ட் போனால் இது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவீங்க தான். ஓகே, நம்ம வந்து நேற்று வந்து ஒரு எனர்ஜியாக இருப்போம். ஓகேவா, நேற்று எனர்ஜிக்கிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்ன எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஓகே, நான் சொல்லணும்னா ரிஃப்ளெக்ட் யுவர் கோல்ஸ். ஓகே, ரிஃப்ளெக்ட் யுவர் கோல்ஸ். தட் மீன்ஸ் உங்களோட கோல்ஸ் நீங்கள் நேற்று செலக்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவா, நேற்று நீங்கள் உண்மையாக எனர்ஜியாக இருப்பீங்க. நேற்று நானே எனர்ஜியாக இருந்திருப்பேன். ஓகே, இன்றைக்கி அந்த எனர்ஜி இருக்காது. பட் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நேற்று நம்ம என்ன பண்ணணும் ஒரு சஜஷன் நோட் எடுத்து எழுதி பாருங்க. ஓகேவா, எழுதுங்க நேற்று நம்ம என்ன பண்ணோம். தட் மீன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி கோல் நீங்கள் சும்மா கோல் நம்ம வேலை சொன்னால் வேலைக்காது, சும்மா செஞ்சால் வேலைக்காது. நீங்கள் ரைட் பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் வீக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வைக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணோம் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா நோட்டீஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. எப்படி சொல்ல வருது, நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் செய்றீங்கன்னா அதை நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ரீகேப் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீங்கள் விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். அடுத்து நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயம் நம்ம செஞ்சோம் அந்த பவர்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஓகே, நான் லாஸ்ட் பாயிண்ட் போனால் வந்து எக்ஸசைஸ் முக்கியம். ஓகேவா,
எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, எவ்ரி மேன் ஷுட். ஓகேவா, நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் போடுறோமோ, சாப்பிட்றோமோ, வீட்டில் இருக்கோமோ, இது ஒரு பேசிக்கான திங். எவ்ரி ஒன் இஸ் ஃபர்கட் அபவுட் தட். தட் மீன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஓகே, எக்ஸசைஸ் வந்து வாக் பண்ணுறது. ஓகேவா, வாக்கிங் எனாஃப். ஓகே, எனாஃப். முடிஞ்சளவு வாக் பண்ணாவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண அவ்வளோவா மேக்ஸிமம் பவர். வாக்குன்றது நீங்கள் ரன்னிங் போகலாம், வாக்கிங் பண்ணலாம். ஓகேவா, அதுலேயே மேக்ஸிமம் பவர் முடிஞ்சிடும். ஓகே, நீங்கள் அதுக்கு மீறி ஜிம்முக்கு போகலாம். தட் மீன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ் பண்ணுறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பட் ரியாலிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு உடம்பு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதோட உங்களை பில்ட் வந்து பெட்டர் வெர்ஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நிற்கும். அது பெட்டர் வெர்ஷனில் வந்து நிற்பீங்க நீங்கள். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் போனால் இது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா, செட் யுவர் கோல்ஸ். ஓகேவா, ஃபியூச்சர் கோலை செட் பண்ணுங்க. ஓகேவா, பர்சனல் டெவலப்மெண்ட்டில் அடுத்த 6 months என்ன பண்ணணும், அடுத்த 3 months என்ன பண்ண போகிறோம், அடுத்த 2 months என்ன பண்ண போகிறோம், அடுத்த 1 month என்ன பண்ண போகிறோம், எதுவுமே இல்லாமல் நீங்கள் புண்ணியம் எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஒரு ஆக்சிடென்ட்டாக ஒரு பெரிய விஷயம் நடக்காது. ஓகேவா, இப்போ ஒருத்தர் 6 pack வச்சிருக்காரு. ஓகே, அவரை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க எப்படி அந்த 6 pack வந்துச்சுன்னு. அவர் வந்து ஓகே திடீர்னு தெரியாமல் வந்துருச்சு சொல்ல மாட்டார். ஓகேவா, ஏன்னா அவர் தட் மீன்ஸ் வந்து லாங் ப்ராசஸ். ஓகேவா, நீங்கள் எந்த செய்கிறதுனால லாங் ப்ராசஸாக செய்ய முடியும். தட் மீன்ஸ் லாங் ப்ராசஸ் தேவையான விஷயம் வந்து பிளான் தான். பிளான் பண்ணாதான் அந்த விஷயத்தை கரெக்டாக முடியும். பிளான் மீன்ஸ் அந்த கோல் செட் பண்ணிட்டு அந்த கரெக்டான பிளானில் ப்ராக்ரஸ் பண்ணாதான் அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் அடையும். வைக்கும். தட் மீன்ஸ் சொல்ல வருது, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறது ஃபியூச்சரில் பண்ண போகிறதா இருந்தாலும் நீங்கள் அடுத்து ஒரு 5 years 2 years 3 years 1 years எது பண்ணாலும் ஓகேவா, அந்த டைம்லலாம் என்னென்ன பண்ண போகிறோம். ஓகே, 12 months இருக்குது. 1 monthல நம்ம கரெக்டான பிளான் போடலாம். 1 month 30 days 30 days என்ன பிளான், 30 daysல அந்த குறிப்பிட்ட ஹவர்ஸ் என்ன பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் பிளான். ஓகேவா, நம்ம பிளான் பற்றி ஒரு சூப்பரான வீடியோ கண்டிப்பாக போடணும். நான் எப்படி ஒரு டைம் லிமிட்டில் ஒரு பிளானை பண்ணணும் சொல்லி நான் கண்டிப்பாக நான் முடிஞ்சாலும் அப்லோட் பண்ணுறேன் நான். ஓகே, நீங்கள் முடிஞ்சாலும் பர்சனல் டெவலப்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கினாவே உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களும் ஒரு மில்லியனர் ஆகலாம், ஒரு பில்லியனர் ஆகலாம். நீங்களும் ஒரு 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 அச்சீவபிள் பர்சனாக ஆகலாம். ஓகேவா, நம்ம லேசி பர்சனாக இருந்தாலும் லேசி பர்சன் காட்ஸ் டெஃபினெட்லி ஏட் த பர்சன். லேசி வந்து நம்ம ரொம்ப சோம்பேறித்தனப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்சால் நம்ம எஃபர்ட்டை போட்டு பண்ணலாம். நம்ம வேறு எதாவது எஃபர்ட் போட்டால் ரிவார்டு கிடைக்காது. ஓகே, இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டில் போட்டிங்கன்னா உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் ஏறினாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு தட் மீன்ஸ் ஒரு பிராண்ட் ஆகலாம். என்ன வேணா ஆகலாம். ஓகேவா, நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதனால உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தட் மீன்ஸ் அவ்வளோதான் நான் சொல்ல. பர்சனல் டெவலப்மெண்ட்டு டேக் 30 minutes. எவ்ரி ஒன் இஸ் ஷுட். ஓகேவா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும்.